Hi students, good afternoon. Last class la preparation of emulsions. So preparation of emulsions la rendu method, large scale method, small scale method. So rendu method layum என்னென்ன type of emulsions என்னென்ன மெத்தட்ல prepare பண்ணுவாங்க. large scale ல இல்ல homogenizer பார்த்தோம் சரியா. then வந்து small scale ல வந்து bottle method, dry gum method, wet gum method பார்த்தோம். இது இந்த டைப் ஆஃப் ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸும் எப்படி ஒவ்வொரு மெத்தட்லையும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. லார்ஜ் ஸ்கேல் எப்படி, ஸ்மால் ஸ்கேல்ல எந்தெந்த மிஷினரிஸ் ஹோமோஜனைசர் கொலாய்ட் மில் யூஸ் பண்ணி எப்படி வந்து எமல்ஷனை ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ ப்ரைமரி எமல்ஷன்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் எமல்ஷன்ஸ், அதுக்கு என்ன ப்ரொபோர்ஷனில் ஆயில் வாட்டர் கம் ரேஷியோ போடுவோம். ஸோ அதை வச்சு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எமல்ஷன் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ டுடேஸ் கிளாஸஸ் இன்னைக்கு என்ன அப்படின்னா கிளாஸ்னா ஹெச்எல்பி வேல்யூ ஆர் HLB system. So இதுக்கு முன்னால வந்து HLB value, HLB range, HLB number இதெல்லாம் பத்தி ரிப்பீட்டடா பார்த்திருக்கோம். ஸோ HLB value அப்படின்றது என்ன, ஸோ HLB வேல்யூவை வச்சு எப்படி நம்ம எமல்ஷனை வந்து நம்ம டைப் ஆஃப் எமல்ஷனை நம்ம பார்ப்போம். எந்த டைப் ஆஃப் எமல்ஷனுக்கு எந்த வேல்யூக்கு உள்ள HLB வேல்யூ ரேஞ்சஸ்ல உள்ள சர்ஃபாக்டன்ட்டை நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்றத பத்தி டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து the balance between, ஸோ HLBன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹைட்ரோஃபிலிக் லிப்போஃபிலிக் பேலன்ஸ். So hydrophilic means water attractive, lipophilic na lipid attraction அதிகமா இருக்கும். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள proportions balance தான் வந்து HLB value அப்படின்றது of compound is known as hydrophilic lipophilic balance. என்னது, the balance between hydrophilic and lipophilic portions of a compound in is known as hydrophilic lipophilic balance or HLB system அப்படின்றோம். In HLB system the surfactant are assigned as a number. அதாவது நம்பர், இந்த HLB சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி சர்ஃபாக்டன்ட் சிஸ்டம் ஒரு நம்பர் வச்சு சொல்லியிருப்பாங்க அதோட வேல்யூஸை. ஸோ ஹை நம்பர்ஸ் இண்டிகேட்டிங், ஸோ வந்து நம்பர் வந்து ஒரு 13க்கு மேல 18 அந்த ரேஞ்ச் 10க்கு மேல இருக்கிறது, அந்த மாதிரி ஹை ரேஞ்சஸ்ல உள்ளது ஹைட்ரோஃபிலிக், அதாவது வாட்டர் சால்யூபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னும். லோ நம்பர்ஸ் இண்டிகேட்டிங் லிப்போஃபிலிக், ஸோ ஆயில் சால்யூபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதிக நம்பர் உள்ளது வாட்டர் soluble, low soluble வந்து lipophilic properties உள்ளதுன்னு சொல்லியாச்சு. Then surfactant are emulsifying agent with high numbers. So வந்து surfactant அல்லது emulsifying agent high number உள்ளது. எது அப்படின்னா so spances, orbital esters இதெல்லாம் so will produce oil in water emulsion and those, அதாவது oil in water emulsion அப்படின்னா என்ன நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். so hydrophilic, so water soluble, so water வந்து continuous phase இருக்கும். so oil in water emulsion high number of HLB value உள்ள surfactant produce பண்ணும் சரியா. then அதே மாதிரி low numbers twins polyoxyethylene derivatives ஓட surfactants எல்லாம் இருக்கு இல்லையா, will produces, அது வந்து oil soluble சொல்லியாச்சு lipophilic. so வந்து oil continuous phase இருக்கும், simple water in oil type of emulsion. ஓகேவா, இதான் வந்து என்ன டைப் ஆஃப் எமல்ஷன், என்ன டைப் ஆஃப் சர்ஃபாக்டன்ட் எந்த வேல்யூக்குள்ள இருந்தா எந்த டைப் ஆஃப் சர்ஃபாக்டன்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம்னா என்ன டைப் ஆஃப் எமல்ஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றது இந்த பாயிண்ட்ல தான் இருக்கு. Then the following table should be classification of surfactant function based on HLB. So HLB values பொறுத்த வரைக்கும் என்ன ரேஞ்ச் அப்படின்னா ஃபர்ஸ்ட் HLB ரேஞ்ச், தென் அப்ளிகேஷன்ஸ். ஸோ வந்து 3 to 6 இருந்துச்சுன்னா வாட்டர் அண்ட் ஆயில் நம்ம சொல்லியிருக்கோம். ஆயில் வந்து கண்டினியூஸ் ஃபேஸா இருந்ததுன்னா லிப்போஃபிலிக் அப்படின்னா லோ நம்பர் இருக்கும் அப்படின்னு. அதுலேயே பாருங்க ஆப்போசிட் ஹை நம்பர் உள்ளது ஆயில் இன் வாட்டர் எமல்சிஃபையரா இருக்கு இல்லையா. ஸோ வந்து 3 to 6ன்றது வாட்டர் இன் ஆயில் எமல்சிஃபையர், தென் 7 to 9 வெட்டிங் ஏஜென்ட் யூஸ் ஆகுது. 8 to 18 உள்ள சர்ஃபாக்டன்ட்ஸ்னா ஆயில் இன் வாட்டர், தென் 13 to 15 சர்ஃபாக்டன்ட் டிட்டர்ஜென்ட், 15 to 18 சர்ஃபாக்டன்ட்ல சாலிபிளைசர். ஸோ இதான் வந்து சர்ஃபாக்டன்டோட ரேஞ்சு, அதோட அப்ளிகேஷன். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா என்னவா யூஸ் ஆகுது. ஸோ 3 to 6 இருந்ததுன்னா வாட்டர் இன் ஆயில் எமல்சிஃபையர் அது யூஸ் ஆகுது. 7 to 9 வெட்டிங் ஏஜென்ட், 8 to 18 ஆயில் இன் வாட்டர் எமல்சிஃபையர், 3 to 15 டிட்டர்ஜென்ட், 15 to 18 சாலிபிளைசர். தென் HLB வேல்யூ ஆஃப் சர்ஃபாக்டன்ட் கேன் பி கால்குலேட்டட் பை யூசிங் த ஃபார்முலா. ஸோ எந்த ஒரு நம்பர்னாலும் எந்த ஒரு ஈக்குவேஷன்ஸா இருந்தாலும் அதை வந்து நம்ம இது பண்றதுக்கு ஃபார்முலா இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி HLB வேல்யூ கால்குலேட் பண்ண சமேஷன் ஆஃப், அதாவது ஹைட்ரோஃபிலிக் குரூப் நம்பர்ஸ், அதுல வந்து வாட்டர் அட்டாக்கிங் குரூப் நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா, அது மைனஸ் லிப்போஃபிலிக் குரூப் நம்பர்ஸ் இன்டூ M. ஸோ எம்ன்றது என்னன்னா நம்பர் ஆஃப் CH2 குரூப் பிரசன்ட் இன் சர்ஃபாக்டன்ட். ஸோ வந்து நம்பர் ஆஃப் CH2 எத்தனை CH2 குரூப் இருக்கோ அதான் அதோட நம்பர் தான் வந்து M அப்படின்றது. ஸோ ஹைட்ரோஃபிலிக் குரூப்ஸ் எவ்வளவு இருக்கு மைனஸ் லிப்போஃபிலிக் குரூப் எவ்வளவு இருக்கு இன்டூ அந்த M. ஸோ how much amount of எவ்வளவு இருக்கு CH2 அப்படின்றது plus 7. ஸோ இது போட்டோம்னா HLB வேல்யூ, அதோட HLB வேல்யூ என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ M is a number of CH2 groups present in surfactants. Hydrophilic groups number, lipophilic group are given in a standard table. ஸோ வந்து ஸ்டாண்டர்ட் டேபிள்ல கொடுத்துருவாங்க.
hydrophilic lipophilic groups. So அதை வச்சு வந்து HLB value for non-ionic surfactant is calculated on the basis of, so HLB value of non-ionic surfactant அப்படின்றது on the basis of இந்த குரூப்பை பொறுத்து தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ வந்து எப்படி அப்படின்னா நம்பர் ஆஃப் polyhexaethylene groups எவ்வளோ இருக்கு presenting particular non-ionic surfactant. ஸோ பர்டிகுலர் non-ionic surfactantல என்ன குரூப் இருக்கு அப்படின்றத பொறுத்து நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து HLB வேல்யூவோட ஃபுல் டீடைல். ஸோ ஹைட்ரோஃபிலிக் லிப்போஃபிலிக் பேலன்ஸ், ஸோ ஹையா இருந்த வாட்டர் சாலிபிள், லோவர் இருந்த லிப்பிட் சாலிபிள். ஸோ அந்த டைப் ஆஃப் சர்ஃபாக்டன்ட் என்ன டைப் ஆஃப் எமல்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும், ஸோ ரேஞ்சஸ் என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டெபிலிட்டிஸ் ஆஃப் எமல்ஷன்ல கொஞ்சம் பார்ப்போம். ஸோ ஸ்டெபிலிட்டி மீன்ஸ் நிலைத்தன்மையா உள்ளது. இன்ஸ்டெபிலிட்டின்னு ஆல்ரெடி சஸ்பென்ஷன்ல பார்த்துருக்கோம், நிலையற்ற தன்மையா இருக்கிறது ஆர் டிஃபெக்ட்ஸ் ஆக்கரிங் இன் எமல்ஷன். ஸோ இது வந்து ஒரு பைஃபேசிக் டோசேஜ் ஃபார்ம். ஸோ ரெண்டு ஃபேஸ் இருக்கு, ஆயிலும் வாட்டரும் என்னது ஒன்னோட ஒன்று சேராதது. அது சேர்றதுக்கு தான் நம்ம ஒன்னோட சேர்ந்து ஒரு நல்ல யூனிஃபார்ம் ப்ரிப்பரேஷனை கொண்டு வர்றதுக்கு தான் சஸ்பென்ஷன்ல சஸ்பெண்டிங் ஏஜென்ட்டும் எமல்ஷன் எமல்சிஃபைங் ஏஜென்ட்டும் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம பைஃபேசிக் டோசேஜ் ஃபார்ம்ல இன்ஸ்டெபிலிட்டிஸ் அப்படின்றது இட்ஸ் மேஜர் ப்ராப்ளம். ஸோ அது டியூரிங் த ப்ரிப்பரேஷன்ஸ்லேயே நமக்கு அது வந்துடும். ஸோ என்னென்ன ப்ராப்ளம்னா இந்த எமல்ஷன்ல இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் the following are some of the symptoms of instability of emulsion. So இந்த மாதிரி symptoms இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் இன்ஸ்டெபிலிட்டியா இருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் க்ரீமிங். ஸோ ஏற்கனவே பார்த்திருக்கோம், க்ரீமிங்கிறது எமல்ஷனுக்கே உள்ளது. செடிமெண்டேஷன், ஸோ இது சஸ்பென்ஷனுக்கும் இருக்கும். ஸோ இது வந்து பார்ட்டிகல் சைஸ் இதெல்லாம் வந்து முக்கியம். ஸோ எமல்ஷன்ல மெயினா கிராக்கிங், கோயாலசன்ஸ் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸா ஃபார்ம் ஆகுறது, ஃபேஸ் இன்வர்ஷன். ஸோ ரெண்டுத்துலயுமே சஸ்பென்ஷன்லயும் சரி எமல்ஷன்லயும் ஃபேஸ் இன்வர்ஷன் அப்படின்றது பைஃபேசிக் டோசேஜ் ஃபார்ம்ல உள்ளது. ஸோ க்ரீமிங், செடிமெண்டேஷன், cracking, coalescence and phase inversion. ஸோ க்ரீமிங்னா என்னப்பா? ஸோ ஒரு க்ரீம்னால என்ன நுறையா அப்போ ஒரு முட்டையே கலக்கிக்கிட்டே இருந்து ஒரு மயனைஸ் மாதிரி க்ரீம் வருது. ஸோ மேலே தான் அது வரும். ஸோ க்ரீமிங் அப்படின்னாலே என்ன அப்படின்னா அப்வர்டு மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ க்ரீமிங்னா என்ன? இட்ஸ் அப்வர்டு மூவ்மெண்ட் ஆஃப் டிஸ்பர்ஸ்ட் ஃபேஸ் டுவர்ட்ஸ் த சர்ஃபேஸ். ஸோ சர்ஃபேஸுக்கு மேலே ஒரு அப்வர்டு மூவ்மெண்ட், மேலே வந்து அந்த பார்ட்டிகல் வந்து வர்றதா. ஸோ ஃபார்ம் ஆஃப் திக் லேயரா ஃபார்ம் ஆகி, அதாவது என்ன நுரைச்சு போய் மேலே ஒரு தனி லேயரா ஃபார்ம் ஆகி நிற்கும். அதான் வந்து க்ரீமிங் அப்படின்றோம். ஃபார்ம் ஆஃப் திக் லேயர் அட் த சர்ஃபாக்டன்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த எமல்ஷன். சரியா? தென் ரீசன். ஸோ இந்த க்ரீமிங் வந்து எதனால நடக்குது அப்படின்னா the rate of creaming depending upon the மெயினா வந்து எல்லாத்துக்குமே என்னன்னா பார்ட்டிகல் சைஸ் காரணமா இருக்கும். ஸோ பார்ட்டிகல் சைஸ் ஜாஸ்தியா இருந்தால் செடிமெண்டேஷன் நடக்கும், க்ரீமிங் நடக்கும், கோயாலசன்ஸ் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ பார்ட்டிகல் சைஸ் should be யூனிஃபார்ம். ஸோ யூனிஃபார்மா இருக்கணும். தென் விஸ்காசிட்டி. ஸோ விஸ்காசிட்டி அப்படின்னா பாகுநிலை, கண்டினியூஸ் ஃபேஸ் இருக்கு இல்லையா? ஸோ சப்போஸ் ஆயில் இன் வாட்டர் எமல்ஷன்னா அது கண்டினியூஸ் ஃபேஸ் என்ன வாட்டர். ஸோ அதோட விஸ்காசிட்டி. ஸோ அதே மாதிரி வாட்டர் இன் ஆயில் அப்படின்னா ஆயிலோட விஸ்காசிட்டி அதை பொறுத்து. So the difference between densities of dispersed phase and continuous phase. So ரெண்டு phase யூஸ் பண்றோம் இல்லையா, ஆயில் அண்ட் அக்வஸ், அந்த ரெண்டுத்துக்கு உள்ள டென்சிட்டி டிஃபரன்ஸ் வந்து இருக்கிறனால கூட வந்திருக்கலாம். ஸோ ஒன்னோட ஒன்று ஒற்றுமையே இல்லாம ஸ்டேபிளா ஃபார்ம் ஆகுது. தென் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலே என்னன்னா இன்ஸ்டெபிலிட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ க்ரீமிங் வர்றதுக்கு இதுதான் வந்து ரீசன்ஸ். என்னன்னா சைஸ் ஆஃப் த குளோபியூல்ஸ், viscosity of the continuous phase, difference between density of the dispersed phase and continuous phase, then temperature. Then how to prevent the creaming? So இந்த creaming நடக்கிறது எப்படி நம்ம prevent பண்ணுவோம் அப்படின்னா, creaming can be reduced by following ways. So இந்த இதுல ரெடியூஸ் பண்ணலாம்னா இதுலயே size of the globules சொல்லிட்டோமா. ஸோ இதுல என்ன இருக்கணும், size should be reduced. So வந்து by reducing the size of globules. So size ஓட globules ரெடியூஸ் பண்ணோம், globule size 1 to 3 mm by increasing. Then வந்து viscosity increase பண்றோம். So by increasing the viscosity of continuous phase, by reducing the difference. So density different dispersed phase ல continuous phase ல இருக்கறனாலன்னு சொன்னோம். ஸோ வந்து அதோட டிஃபரன்ஸ், அதோட டென்சிட்டியை ரெடியூஸ் பண்றது by storing the emulsion in cool place. ஸோ டெம்பரேச்சர் இல்லாம கூல் பிளேஸ். ஸோ இதுல இருந்து இதோட இதை எழுதிடலாம். சரியா? ஸோ இதான் வந்து க்ரீமிங். ஸோ க்ரீமிங்னா என்ன, ஸோ எதனால க்ரீமிங் வருது, ஹவு டு ப்ரிவெண்ட், இதான் வந்து இன்ஸ்டபிலிட்டியில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் நெக்ஸ்ட் கிளாஸ்ல செடிமெண்டேஷன், கிராக்கிங், கோயாலசன்ஸ், ஃபேஸ் இன்வர்ஷன்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.